ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நல்லா எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க நினைக்கிறேன். இப்போ நான் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா துளியால் இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். போன வீடியோ பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம் பார்டரில் நான் என் பண்ணியிருப்பேன். அதை என் பண்ணிட்டு எம்ஹெச் பார்டருக்குள்ளே போனால், அதாவது மகாராஷ்டிரா பார்டருக்குள்ளே போனால் நான் வீடியோ பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ரெண்டுக்கும் ஒரே வித்தியாசம் தாங்க, பெருசாக ஒன்றும் டிஃப்ரெண்ட்டெல்லாம் கிடையாது. அதனால் நான் வீடியோ பண்ணல. செக் போஸ்ட் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து படுத்துட்டோம். துளியால் பங்க்கில் டீசல் அடிச்சுட்டு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு 2 மணி நேரம் படுத்துட்டேங்க. அடுத்து இங்கேருந்து கிளம்பி பண்ணிட்டாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம துளியாலிருந்து மாலைக்கண் போகிறோம். அங்கேருந்து மண்மேடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷீரடி, அப்புறம் நகர், அதாவது அகமது நகர் போய் போகிறோம். அந்த ரூட்டெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னோடய வீடியோ வந்து ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு அந்த ரூட்டெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அந்த வழியை தான் போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் டீசல் அடித்தாச்சுங்க. இந்த பங்கில் தான் அடித்தோம், பாரத் பங்க்கு. நம்ம இப்படி கிளம்ப வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். துளியாக்குள்ளே என்ட்ரி ஆனோடனே பார்த்திங்கன்னா ஒரு டோக்கன் வாங்கியாச்சு, 300 ரூபாய்ங்க. இது வந்து 1 மாதத்துக்கு செல்லும் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே தெரியுது பார்த்திங்களா, ஒரு மலை மேலே ஒரு கோட்டைங்க. பார்த்திங்கன்னா லாலிங் கோட்டைன்னு சொல்லுவாங்க. இப்போ துளையல் இருக்குது. நான் டைம் நான் நினைப்பேன் இங்கே வந்து நிறுத்தியிருக்கேன், ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நிறுத்தியிருக்கோம். அப்போ மேலே போகலாம் நினைப்போம். பக்கம்தாங்க. படிக்கட்டு பார்த்திங்கன்னா இங்கே ரோட்டு மேலேயே இருக்குது. பார்த்திங்களா நிறையா வண்டி நிற்கிது. நாங்களும் இங்கே நிறுத்தியிருக்கோம். பார்க்கலாம், ஒரு நாளைக்கு வாய்ப்பு கிடைச்சா போகலாம். பார்த்திங்கன்னா மாலைக்கண்ணில் இருக்கோம். மாலைக்கண்ணில் பார்த்திங்கன்னா இன்னொரு டோக்கனு இங்கே பார்த்திங்களா, மாலைக்கண் முன்னாடி ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த டோக்கன் தான். இது வந்து 400 ரூபாங்க. துளியால் வந்து 300 ரூபா. ஆனால் டேட் வந்து மாறி மாறி இருக்குது. அதில் வந்து எச்சா போட்டு கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே மாலைக்கண் வந்தாச்சுங்க. மாலைக்கான்லேருந்து நம்ம மண்மேடு, சீரடி நிறைய போக போகிறோம். என் வீடியோ பார்க்குறதுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். குஜராத் உடம்புல நாம் இந்த வழியத்தை ஓடி இருக்கோம். ஸ்ட்ரெயிட்டாக போனால் பார்த்தீங்கன்னா நாசிக் போகுது. நாசிக்கு மும்பை ரோடுங்க. மேலே பைபாஸில் நம்ம கீழே பைபாஸில் கீழே இறங்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே இருக்குன்னா மாலைக்கண்ணு இருக்குங்க, பார்த்துருப்பீங்க. அதான் சாப்பிட்டோம். சாப்பிட்டு அப்படி கிளம்ப போகிறோம். இந்த ரோடு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுங்க, மாலைக்கண்ணு தெம்பூர்ணி ரோடு. நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன். இந்த ரோடு போகிறக்குள்ளதான் எப்படின்னே தெரியல, பயமாக இருக்குது. இப்போ மாலாச்சு இந்த மோசமான ரோட்டிலாம் போய் பார்க்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சீரடிக்குள்ளே வந்தாச்சுங்க. சீரடிக்கு செம்ம டிராஃபிக்கு. சீரடி இப்போ கொஞ்சம் லைட்டாக அவுட்ரு வந்துருக்குறோம். அவுட்டர்லேயே பார்த்திங்கன்னா எவ்வளோ டிராஃபிக் இருக்குது பார்த்தீங்களா. நாங்கள் ஆக்சுவலாக பார்த்தா 3 டிரைவர் சீரடிக்குள்ளே கோயில் போய் பாட்டு விளாண்டுட்டு இருந்தோம் வண்டி நிறுத்திட்டு. ஆனால் அங்கே அங்கேயும் நிறுத்துறதுக்கு இடமில்ல, அதுவும் ஃபுல் டிராஃபிக்கு. அவுட்ரு ரோடு விட்டால் கூட 1 கிலோமீட்டர் வந்து ஆட்டோ பிடிச்சி விளான்னு பார்த்தோம். எதுக்கும் வாய்ப்பு இல்லை. நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட் வெளியே தான் வண்டி ஓட்டுறோம், ஆனால் உள்ளே போய் பார்க்க முடியறதில்ல. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நகருக்கு முன்னாடி இருக்குங்க. நகருக்கு முன்னாடி 30 கிலோமீட்ரு. இந்த ரோட்டில் நம்ம நைட்டு ஓட்ட போகிறது இல்லைங்க. நகர் டு தெம்பூர்ணி ரோடு. அதனால் இங்கே ஆல்ட் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நகரில் இருக்குங்க, அகமது நகரில் இருக்குங்க. நைட்டு இப்போ தான் வண்டி பார்க்கிங் நிறுத்தியிருந்தோம், பார்த்துருப்பீங்க. இந்த ரோட்டில் நைட்டு ஓட்டல, உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த நகர்லேருந்து தெம்பூர்ணி ரோடு யாரும் நைட்டு ஓட்ட மாட்டாங்க, கொஞ்சம் திருட்டு தொல்லை இருக்குது, அதனால் நிறுத்தி வச்சுட்டேங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போது நகர் தாண்டி ஒரு
20 கிலோமீட்டர் வந்துருக்குங்க. அடுத்து தெம்பூர்ணி போகணும். அங்கேருந்து சோலாப்பூர், அதுக்கப்புறம் பீஜாப்பூர் போய் தான் போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம வண்டியில் கம்பெனி வண்டியில் லோடு லெஃப்ட் சைடு சரிஞ்ச மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. இந்த ரோடு வந்து ரொம்ப மோசம், பார்த்துருப்பீங்க. இப்படியே ஓடிட்டு போனோம்னா வண்டி அப்செட் ஆகிற கூட வாய்ப்பு இருக்குதுங்க. ஆனால் என்ன பண்ண யோசனை பண்ணோம், பக்கத்தில் ஜேசிபி இருந்துச்சுங்க, அதை வச்சு தள்ள சொல்லியிருக்கோம். இங்கே ஒரு பக்கம் லெஃப்ட்டில் ஓரங்கட்டி நிறுத்தி வச்சுருக்கோம். ஜேசிபி வச்சு லெஃப்ட் சைடில் இருந்த தள்ளனோம்னா ரைட் சைடில் அப்படியே லோடு ஈவன் ஆகிக்கும். அப்படி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஜேசிபி வச்சு வண்டி லோடெல்லாம் தள்ளியாச்சுங்க. தள்ளி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே தாண்டி வந்தோடனே தண்ணி வழக்கமாக ஒரு பக்கம் பிடிப்போம். தண்ணி பிடிக்கிற வண்டி நிறுத்தியிருக்கோம். பார்த்திங்கன்னா ஐஸ் வாட்டர், நார்மல் வாட்டர்லாம் வரும். இல்லை கேனு 10 ரூபா 20 ரூபா தான். நம்ம தமிழ்நாட்டு லாரி ஒன்று கட்டாகி நிற்க மாட்டேங்குது. ரோடே ரொம்ப மோசம். என்ன பண்ணுறது? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தெம்பூரில் இருக்குங்க. இப்போ எங்கே நடந்து போயிட்டுருக்கோம்னா, ஒரு கொரியர் ஆஃபீஸ் போயிட்டுருக்கோம். நம்ம காசியாபாத் லோடு இருக்கிறோம் இல்லைங்க, அந்த ரிசீவ்டு வந்து ஒசூரில் இருக்க லாரி ஆஃபீஸ்க்கு போஸ்ட் பண்ணணும். அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் நம்ம கொரியர் பண்ண போகிறோம். டிடிடிசிங்க. இங்கேருந்து ஒசூருக்கு கொரியர் பண்ணி விட போகிறோம் லாரி ஆஃபீஸ்க்கு. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் கேட்பீங்க ரிசீவ்டுன்னு என்னன்ட்டு. நாங்கள் லோடு எடுத்துகிட்டு போனோம் பார்த்திங்கன்னா ஒசூர்லேருந்து காசியை பார்த்து அங்கே போய் லோடு இறக்கி முடிச்சோன்னே லோடு இறக்கியாச்சு அப்படின்ட்டு டிரைவர் காப்பி ஒன்று கொடுப்பாங்க, வந்து லோடு இறக்கிட்டாங்கன்ட்டு. அதுக்கான ரிசீவ்டு வந்து நம்ம அனுப்பினா தான் மீதி வாடகை போடுவாங்க நம்மளுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக ரிசீவ்டு அனுப்பியாச்சுங்க. அனுப்பிட்டு அப்படியே வண்டிட்டு போயிட்டுருக்கோம். வண்டி பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது. நாங்கள் பைபாஸில் நிற்கிது. நாங்கள் அப்படியே சிட்டிக்குள்ளே நடந்து வந்தோங்க. அப்படியே வண்டி எடுத்துகிட்டு அடுத்து கர்நாடகா பார்டர் தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டோன் பார்த்தீங்கன்னா தெம்பூர்னியில் வாங்கினேன். தெம்பூர்னி டோல்கேட்டில் பார்த்துருப்பீங்க. இந்த டோன் வந்து 100 ரூபா தான். அங்கே மாலைக்குன்னு துளை மட்டும் தான் 300 400ங்க. மற்ற எல்லா பக்கமே 100 ரூபா தாங்க இந்த டோக்கனு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மொகல் அப்படிங்கிற ஊரில் இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா பிஜாப்பூர் போகிற வழி. அதாவது மொகல்லேருந்து ரைட் கட் பண்ணிக்கணும். நேராக போனால் சோலாப்பூர் சிட்டிக்கு போகுங்க. நம்ம வந்து பாலத்துக்கடியில் கீழே இறங்கி ரைட் கட் பண்ணால் நேராக பிஜாப்பூர் போகுது. அதாவது மகாராஷ்டிரா பார்டர் போகுதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட கட் பண்ணிக்கிறேங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். சரிங்களா?